இஸ்ரேல் என்கிற விதமாக தலைப்பே அமையப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இஸ்ரேலை விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடுகிற யூதர்களுடைய எண்ணிக்கை சுனாமியை போல் அதிகரித்திருக்கிறது. சுனாமிங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்துறதுக்கான காரணமே என்னன்னு கேட்டா, கடந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தினாலையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தம் காரணமாகவும் 2,70,000 பேர் இஸ்ரேலை விட்டு முற்றுமுழுதாக வெளியேறி விட்டார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இல்லாத மிக மோசமான பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதிக்க போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இந்த பொருளாதார தடைகள்ல மிக முக்கியமான ஒரு தடை என்னன்னு கேட்டா, ஈரானோடு பிசினஸ் பண்ணுகிற எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும், அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக மாறி இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தெரிவிக்கிற போது, இதுவரைக்கும் நீங்க போட்ட தடைகளை விட இந்த தடை ஒரு பெரிய தடையா, எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான், அதெல்லாம் பழகிட்டோம்னாங்க, எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும்ட்டாரு. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இது ஒரு புதிய நிகழ்வே இல்லைன்னு இருக்கிறாங்க. இது என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி தானே தடை விதிச்சிய, என்ன புதுசாவா போட்டி என்று சொல்லி கிண்டலாக அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே நடைபெற்று வரக்கூடிய பரபரப்பான செய்திகள் உலகம் முழுவதுமே பல அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, உலகம் முழுவதும் தேவைப்படுகிற பெட்ரோலிய வளம் கொட்டி கிடப்பது மத்திய கிழக்குல. அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்களை கொண்டு செல்லுகிற ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. மறுபக்கமாக ரெட் சீல இருக்கக்கூடிய பாபல் மந்தபில சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் பயணிப்பதற்கு தடை என்று ஹூத்திஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2 பிரச்சனைகளும் மாபெரும் தலையிடியாக சர்வதேச நாடுகளுக்கே மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல செய்திகளும் இதையொட்டி பலவிதமான தகவல்களையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை இஸ்ரேலை பற்றியது. அதனுடைய தலைப்பாகவே அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, குடிபெயர்வு சுனாமி ஒன்றை எதிர்பார்க்கிறது இஸ்ரேல் என்கிற விதமாக தலைப்பே அமையப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இஸ்ரேலை விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடுகிற யூதர்களுடைய எண்ணிக்கை சுனாமியை போல் அதிகரித்திருக்கிறது. சுனாமிங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்துறதுக்கான காரணமே என்னன்னு கேட்டா, கடந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தினாலையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தம் காரணமாகவும் 2,70,000 பேர் இஸ்ரேலை விட்டு முற்றுமுழுதாக வெளியேறி விட்டார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய அரசாங்கம் கடும் போக்கு வலதுசாரிகளிடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதே வெளியேறுகிறவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. பிராந்தியம் முழுவதும் பல முனைகளில் யுத்தத்தை ஆரம்பித்தது இஸ்ரேல். இந்த எல்லா யுத்தத்திலும் தோல்வியை அடைந்திருக்கிறது இஸ்ரேல். கொள்கை அளவில் பல இஸ்ரேலியர்கள் யுத்தத்தை எதிர்க்காவிட்டாலும் இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் தோல்வி அடைந்து விட்டது என்கிற மனப்பாங்குக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே தங்களுடைய அரசாங்கம் அடைவதாக கூறிய எந்த வெற்றியையுமே அடைய தவறிவிட்டது. தொடர்ச்சியான மோதல் இஸ்ரேலுக்குள் பாதுகாப்பின்மையை உருவாக்கி இருக்கிறது. ஒருபுறம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுடைய தாக்குதல், மறுபுறம் அவ்வப்போது ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல்களால் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலடிகள், அதை தாண்டி ஈரானுடனான யுத்தத்தில் வெளிப்படையான தோல்வி, ஈரான் இஸ்ரேலின் பெரும் பகுதிகளை பல முக்கியமான இடங்களை துவம்சம் செய்திருக்கு. இதுவெல்லாமே இதுவரைக்கும் இஸ்ரேல்னா எப்படி தெரியுமா, எவ்வளவு பலம் தெரியுமா, எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா, இஸ்ரேல் மேல யாராவது கை வைக்க முடியுமா, கை வச்சா மொசாத் தான் பார்த்துக்கிட்டு இருப்பானா என்று சொல்லப்பட்ட அத்தனையுமே கற்பனை கதைகள் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் ஒப்புக்கொள்ள தலைப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 2023 86,000 பேர் இஸ்ரேலை விட்டு மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க. இனிமே எந்த தேவையும் நமக்கு இஸ்ரேலோட இல்ல என்று யூதர்கள் போயிட்டாங்க. அதே நேரத்தில் 2024 91,500 பேரும் 2025 இதே எண்ணிக்கையிலானவர்களும் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய டெல் அவீவ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. எனவே இஸ்ரேலை விட்டு இப்படி வெளியேறுகிறவர்கள் எதிர்வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பதாகவும் அதிகமானவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிற தருணத்தில் ஈரானுடனான வார்ல அமெரிக்காவால் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது. அதை தாண்டி சும்மா இருந்த
ஹர்முஸ் ஜலசந்தியை தற்போது ஈரானுக்கு முற்றுமுழுதாக தாரை வார்த்து கொடுத்த கதையாக மாறிவிட்டது. அரபு நாடுகள் அத்தனை மீதும் அடிவாங்கி கொடுத்தது ஆகிவிட்டது. அரபு நாடுகள் அமெரிக்கா தான் நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அமெரிக்காவையே ஓட ஓட விரட்டி அடிச்சிட்டாங்க என்கிற லெவலுக்கு அமெரிக்காவுடைய கையாளாகா தனம் உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதையோ சொல்லி பார்க்கிறாரு. அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அது நடக்கும், இது நடக்கும், சுடுகாடா மாத்துவேன், ஒரு சாம்ராஜ்யத்தை அழிப்பேன், வரலாற்றையே இல்லாமலாக்குவேன், நாகரிகமே இல்லாம போயிடும், எல்லாத்தையுமே குண்டு போடுவேன் மட்டும் தான் சொல்லல, மற்ற எல்லா மிரட்டல்களையும் உருட்டல்களையும் சொல்லி பார்க்கிறார் ஈரான் மேல. எதுக்குமே அசைய மாட்டேங்கிறாங்க. பாரசீகர்களுடைய அந்த கெத்தோட அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எது வந்தா நாங்க சர்வே பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம், எதுக்குமே நாங்க விட்டு கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை, எங்களுடைய இறையாண்மை எங்களுக்கு வேண்டும் என்பதுல மிக உறுதியாக இருக்கிறார்கள். என்றும் சொல்ல போனால் உலகமே இஸ்ரேலை கண்டு பயந்தது, இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்சியை பார்த்து வியந்தது. இந்த காலங்கள் எல்லாம் போய் ஈரானுடைய ஆயுத பலத்தையும் ஈரானுடைய இன்டெலிஜென்சியையும் பார்த்து இன்றைக்கு ஆச்சரியப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உலகத்தின் பல முக்கியமான நாடுகள். இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இல்லாத மிக மோசமான பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதிக்க போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இந்த பொருளாதார தடைகள்ல மிக முக்கியமான ஒரு தடை என்னன்னு கேட்டா, ஈரானோடு பிசினஸ் பண்ணுகிற எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும், அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக மாறி இருக்கிறது. அது எப்படின்னா, எந்த ஒரு நாடு ஈரானோடு பிசினஸ் பண்றாங்களோ அந்த நாடுகளுடைய நிறுவனங்கள், அந்த நாடுகளுடைய பிசினஸ்கள், விமான நிலையங்கள், அரசாங்க அமைப்புகள் மூலமாக ஈரானுக்கு எந்த விதமான பொருட்களும் அனுப்பப்படக்கூடாது, ஈரான்ல இருந்து எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. இப்படி செய்யல என்று சொன்னா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை அந்த சம்பந்தப்பட்ட நாடுகள் சந்திக்க வேண்டி வரும் என்பதுதான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில தான் ஈரானோடு வர்த்தகம் செய்வது மட்டுமல்லாமல் ஈரானிடமிருந்து எண்ணெய்களை வாங்குவது, மாற்று வழித்தடங்களை பயன்படுத்தி ஈரானிலிருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது, பண பரிமாற்றங்கள் பண்றது, ஈரானோடு வேறு விதமான பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது, பரிவர்த்தனை மையங்களை ஏற்படுத்துவது, கப்பல்கள் பதிவேடுகள், அதே போன்ற போலி நிறுவனங்கள், இந்த எல்லாத்தையுமே இப்பவே நிறுத்திக்கிறங்க உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, நீங்க யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பொருளாதார பேரழிவு நாளாக இருக்க போகிறது, எனவே இத்தோட எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா அத்தனை பேருமே சிக்குவீங்க என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்த அறிவிப்பை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல், நமக்கு தெரியும் ராணுவ தோல்வி, ராணுவ ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக இன்றைக்கு ஈரானியர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தெரிவிக்கிற போது, இதுவரைக்கும் நீங்க போட்ட தடைகளை விட இந்த தடை ஒரு பெரிய தடையா, எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான், அதெல்லாம் பழகிட்டோம், நாங்க எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும்ட்டாரு. ஒரே வார்த்தையில நச்சுன்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி பதில சொல்லிட்டாப்ல, நீ எதனாலும் பண்ணிக்க, நாங்க இப்படி தாண்ட அறிவிச்சிட்டாங்க. அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய IRIB செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ராணுவ ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது, எனவே இப்படியாவது எங்களை முடக்கலாம்னு நினைக்கிறாங்க என்று சொல்லி கிண்டலாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இது ஒரு புதிய நிகழ்வே இல்லைன்னு இருக்கிறாங்க. இது என்ன புதுசா, இதுக்கு முன்னாடி தானே தடவிச்சிய, என்ன புதுசாவா போட்டி என்று சொல்லி கிண்டலாக அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடனான எந்த விதமான பொருளாதார நிதி ரீதியிலான தொடர்புகளையும் தடுப்பதற்காக அமெரிக்கா பல ஆண்டுகளாக முயற்சித்து வருது. ஆனா தெஹ்ரான் இந்த தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் தவிர்ப்பது எப்படி என்பதை அழகாக படித்துக் கொண்டு விட்டது. இந்த மாதிரி செய்யறதுல ரொம்ப திறமையான நாடாக ஈரான் மாறிடுச்சு என்று சொல்லி இன்றைக்கு மேலதிகமாக அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல எங்களுக்கு எப்படி பிசினஸ் பண்ணணும்னு தெரியும், அதெல்லாம் நாங்க கரெக்டா படிச்சு தான் வச்சிருக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்கிற விதமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. வாஷிங்டன் டிசியில இருந்து அல் ஜசீராவுக்கு செய்தி வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் மைக் ஹனா வெளியிடுகிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டுது. மைக் ஹனா இது தொடர்பாக சொல்லுகிற நேரத்தில் வாஷிங்டன்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 5 மாத கால மோதல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முட்டுக்கட்டையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன விரக்தியை தான் இன்றைக்கு ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் என்ன செய்ய போறாருங்கிறத தாண்டி ரொம்ப நொந்துட்டார் மனுஷன், மன விரக்தியில உச்சத்துக்கு போயிட்டாரு, அதைத்தான் இதுல நம்ம பார்க்கிறோம் என்று மைக் ஹனா மேலதிகமாக சொல்றது மட்டுமல்லாம, ஏற்கனவே ஈரான் மீது பிரயோகிக்கப்படாத என்ன பொருளாதார அழுத்தங்களை ட்ரம்பால் இனி பிரயோகிக்க முடியும் என்று அவங்களும் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் ஈரான் மேல போடாததையா புதுசா போட்டிருப்பீங்க, புதுசா உங்களால் என்னதான் பண்ண இயலும், எல்லாத்தையுமே அவன் சகிச்சுக்கிறதுக்கு பழகிட்டான், அதனால உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு இது நடக்கிற செய்திகளோட 2 நாளைக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா, UAE திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எங்க நாட்டு மேல 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது, பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டது, இது ஈரான் தான் பண்ணினாங்க, நாங்க ஈரானோடு இனி எல்லா பொருளாதார உறவுகளையும் துண்டிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. உடனே ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எந்த மிசைலும் இப்போ உங்களுக்கு அடிக்கல, இது முன்னுக்கு அடிச்சதெல்லாம் உண்மை, அது வேற, இப்போ நாங்க அடிக்கவே இல்லையே அப்படின்னாங்க. உண்மையிலே ஈரான் அன்னைக்கு அட்டாக் பண்ணவே இல்லை, ஆனா ஈரான் அட்டாக் பண்ணதாக சொல்லி பொருளாதார தொடர்புகளை துண்டிப்பதாக UAE அறிவிச்சாங்க. இது
யுஏஇயோட அமெரிக்க அதிபர் நடத்திய பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு யுஏஇயோட அமெரிக்காவுடைய அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை. இப்படி ஒன்று கொண்டு வர போறோம். நீங்க இனிமே ஈரானுக்கு எந்த பொருட்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்கவும் கூடாது, அதுக்கு வாங்க இல்லைன்னா உங்களை நாங்க பகிர்ச்சிக்கிறோங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டாங்க. அதுக்கு தான் உடனடியாக யுஏஇ இந்த செய்திகளை சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானோடு அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் வட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் முன்னிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி சீனா, ஈராக், டர்க்கி ஆகிய நாடுகளும் முன்னிலையில இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு சாட்டையை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல ஈரானோட எக்ஸ்போர்ட் பண்ணுகிற டாப் லெவல் பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஈரான் இவங்களுக்கு தான் அதிகமான ஏற்றுமதிகளை பண்றாங்க. இதை நீங்க பார்க்கலாம். 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அவங்களோட பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ட்ரேட் டேட்டா மானிட்டர் 2024 ஆகஸ்ட் 20 என்கிற அந்த தேதிக்குரிய முடிவாக இருக்கிறது. அதே மாதிரி இரண்டாவதாக ஈராக்குக்கு ஏற்றுமதி நடக்கிறது. அது 11.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு பிசினஸ் நடக்கிறது. யுஏஇக்கு 7.2 பில்லியன் அளவுக்கு பிசினஸ் நடக்குது. டர்க்கியோட 6.1 என்கிற அளவுக்கு பில்லியன் அளவுக்கு பிசினஸ் நடக்கிறது. ஆப்கானிஸ்தானோட 2.3 பில்லியன் அளவுக்கு பிசினஸ் நடக்கிறது. அதை தாண்டி ஈரான் எங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க பாத்தீங்கன்னா அதிகமாக யுஏஇ இருந்து இறக்குமதி பண்றாங்க. 21 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அவங்க இறக்குமதி பண்றாங்க. ஏற்றுமதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யுஏஇயோட அவங்களுக்கு வெறும் 7 பில்லியன் தான் ஏற்றுமதி இருக்கிறது. இறக்குமதி தான் அவர்களுக்கு 21 பில்லியன் அளவுக்கு இருக்கிறது. இதுல பொருளாதார ரீதியாக யுஏஇக்கு தான் நஷ்டமே தவிர ஈரானுக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இறக்குமதியில சைனா கிட்ட இருந்து 17.8 பில்லியன் அளவுக்கு பொருட்கள் இறக்குமதி நடக்குது. டர்க்கியில இருந்து 11 பில்லியன், அதே போன்று ஐரோப்பியாவில இருந்து 6.1 பில்லியன் அளவுக்கும், இந்தியாவில இருந்து 1 பில்லியன் அளவுக்கும் அவங்க இறக்குமதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பெரிய ஒரு பிசினஸ் அவங்க இந்த நாடுகளோட பண்றாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்போது யுஏஇ இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா யுஏஇ இந்த முடிவு எடுத்ததுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பான பொருள் சீனாவிடம் இருந்து தேவையான எல்லாத்தையுமே அவங்களால் எடுக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது இன்றைக்கு ட்ரம்பினுடைய அறிவிப்பு. இந்த அறிவிப்பும் ஒரு டம்மி கேஸ் தான் என்கிற விதமாக வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் தான் இன்றைக்கு ஹவுதீஸ் படைப்பிரிவு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு பிரகாரம் சவுதியினுடைய நஜ்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம், அதே போன்று அரம்கோவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மீது தாக்குதல் நடத்தியதாக இன்றைக்கு அவர்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள். யமனுடைய ஹூத்திகள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த சவுதி அரேபியாவுடைய பல இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் சவுதி அரேபியா தொடர்பில் இன்னும் எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. இப்படியான சூழல் தான் தஜிகிஸ்தானுடைய போக்குவரத்து அமைச்சகம் இன்றைக்கு இன்னும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் அந்த தடை விதிப்பை இந்த தடை எல்லாம் விதிப்பேன் சொல்லக்கல. ஈரானிடமிருந்து 2.5 மில்லியன் அளவுக்கு 2.5 மில்லியன் டன் எரிபொருளை இறக்குமதி செய்ய தஜிகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானிடமிருந்து தான் இந்த பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஈரானிடமிருந்து இந்த பிசினஸ் அவங்க பண்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி இதையெல்லாம் அவங்க ரஷ்யாட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஈரான்ட்ட இருந்து இறக்குமதி பண்ண போறாங்க. தஜிகிஸ்தான் இந்த முடிவை இன்றைக்கு அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் USS ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் மத்திய கிழக்குல இருந்து பயணப்பட்டு விட்டது. அந்த கப்பல் 1000 பிரச்சனை, கடைசியாக இருந்த சோல்ஜர்கள் கடல்ல பாஞ்சி தற்கொலை செய்யற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அங்க டாய்லெட் போறது கூட வசதிகள் இல்லாத பிரச்சனையாக மாறிவிட்டது. உள்ள டாய்லெட்டுடைய நிலைமைகள் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது என்று அதனுடைய வீடியோக்களை அங்கிருந்த மாலுமிகளே எடுத்து வெளியில போற அளவுக்கு நிலைமை மாறி போன காரணத்தினால உடனடியாக கப்பலை ரிட்டர்ன் எடுத்துட்டு தற்போது அதற்கு பதிலாகத்தான் USS ஜார்ஜ் வாஷிங்டனை மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்கிறது சென்ட்காம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் யமனுடைய ஹூத்திகளை சவுதி அரேபியாவால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஒரு முக்கியத்துவமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதியுடைய ஆதரவு பெற்ற படைகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து அதிகப்படுத்தி வருகிறது ஹூத்தி படைப்பிரிவு. சவுதி அரேபியாவால் இந்த ஹூத்திஸை கட்டுப்படுத்த முடியாது என்று மீண்டும் எச்சரிக்கக்கூடிய IRGC யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா அதாவது ஹூத்தி படைப்பிரிவு சவுதி அரேபியாவால் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியா பாதுகாத்துக் கொள்ளவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. எனவே சவுதி அரேபியா உடனடியாக இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கினா அவங்களுக்கு அது சேஃப்டியா இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை நாம் பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைய நாள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சிரியாவினுடைய புதிய அரசாங்கம் ஏற்கனவே இருந்த அசாதினுடைய அரசாங்கத்தில இருந்து மக்களை கொன்று குவித்த பல பேரின் மீது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாள் ஆட்சியாளர் அசாத் பஷர் அல் அசாதுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாட்டுக்குள்ள இல்ல, அவர் ரஷ்யாவில் தப்பி போயிருக்கிறாரு. அவருடைய சகோதரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல தான் அவருடைய காலத்தில் இருந்த ராணுவ
ஜெனரல்கள் பல பேரையும் தேடிக்கொண்டிருக்கிறது சிரியாவினுடைய அரசு. சிரியாவினுடைய நீதிமன்றங்களும் அவர்களுக்கு பல தண்டனைகளையும் அரெஸ்ட் வாரண்ட்களையும் பிறப்பித்திருக்கக்கூடிய சூழல் தான் 2024 அசாதினுடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு தப்பியோடிய சிரியாவினுடைய ராணுவத்தின் 17வது படைப்பிரிவினுடைய முன்னாள் தளபதியும் பின்னர் கிழக்கு மாகாணமாக இருக்கக்கூடிய தைர் அஸ்-சூர்ல தடைப்படைகளை வழிநடத்தியவருமாக அறியப்படுகிற மேஜர் ஜெனரல் அடேல் ஈசா இன்றைய தினம் லெபனான்ல இருந்து, அவர் லெபனான்ல கைது செய்யப்பட்டிருந்தாரு, லெபனான்ல இருந்து லெபனான் அரசு வழியாக சிரியாவுக்கு கைதி பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இது லெபனான்ல இருந்து சிரியாவுக்கு கைதிகள் பரிமாற்ற முறையில் வழங்கப்பட்ட முதலாவது கைதி பரிமாற்றம். இதுவும் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கிற. இதே நேரத்தில் டர்க்கியினுடைய படைகள், டர்க்கியினுடைய வகிபாகம் சிரியாவுக்குள்ள இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே முடியாதுன்னு நேற்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ஒரு பெரிய அழுத்தமான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். இன்றைக்கு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறது துருக்கி. நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் சிரியாவில் இருப்போம், சிரியாவை பாதுகாக்கிற பணிகளில் ஈடுபடுவோம் இருக்கிறாங்க. எனவே தற்போது அடுத்ததாக ஈரானுக்கு அடுத்து துருக்கியோடு முட்டி மோதுகிற, துருக்கியை அமெரிக்காவோடு பகையாளி ஆக்குகிற ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்பதையும் நாம் இந்த செய்திகளூடாக புரிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.